பாலாவை வந்து கலக்கப்போவது யார் 5ஓட ஆடிஷன்லேருந்து இப்போ ஹீரோ ஆன பாலா வரைக்கும் தெரியும். பாலாவோட வெற்றி அப்படின்றது வந்து அவர் வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருந்து ஒரு ஹீரோ ஆகிட்டார் அப்படின்றத தாண்டி அவர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஹீரோ ஆகி ரியல் லைஃப்லேயும் ஹீரோ ஆனது ஒரு பெரிய வெற்றி. அண்ட் பாலாவோட அந்த நல்ல மனசுக்கு பாலா வந்து இவ்வளோ சீக்கிரம் ஹீரோ ஆனது வந்து ரொம்ப சந்தோஷம். அண்ட் பொதுவாக ஒரு ஹீரோ வந்து படம் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா நம்ம எல்லாரும் சந்தோஷப்படுவோம், வந்து ஹீரோவை பார்ப்போம். ஆனால் பாலாவோட வெற்றின்றது ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மகனோட வெற்றி அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் பார்க்குறாங்க. எப்படி ஒரு கமர்ஷியல் ஹீரோக்கு வந்து அவர் ஆக்ஷன் பண்ணும்போது, அவர் காமெடி பண்ணும்போது, அவர் சோகமாக இருக்கும்போதெல்லாம் மக்களோட ரியாக்ஷன் இருக்குமோ தியேட்டரில், அதே மாதிரி அதுக்கு ஈடாக வந்து இருந்தது. அண்ட் படம் வந்து நான் வந்து நிறைய பாலா வந்து காமெடி பண்ணி சிரிச்சிருக்கேன். ஆனால் இன்றைக்கி தான் வந்து ரொம்ப எமோஷ்னலாக பாலா வந்து சொல்லக்கூடாது, பட் சொல்கிறேன், நிறைய அழவும் வைக்கிறாரு படத்தில். அண்ட் ரொம்ப நல்லா இருந்தது படம், ரொம்ப டச்சிங்காக இருந்தது படம். எல்லோரும் தியேட்டரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பாலா வந்து ஸ்டார்டிங்லேருந்து நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவரோட வளர்ச்சி எல்லாம் ஒவ்வொரு படியும் வேறு வேறு லெவலில் இருந்தது. அதாவது ஒரு ஒரு பெரிய ஹீரோ, ஒரு புதுசாக ஒரு ஹீரோ அவர் வந்து வராருன்னா அவருக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் வேணும். ஒரு ஃபைனான்சியரோ, ஒரு ப்ரொடியூசரோ, ஒரு டைரக்டரோட பையன், அந்த மாதிரி இருந்து நிறைய பேர் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆவாங்க. ஆனால் பாலாவுக்கு மிகப்பெரிய பேக்ரவுண்ட் யாருன்னா மக்கள்கிட்ட அவர் அந்தளவுக்கு உள்ளே போயிருக்காரு, மக்கள் மனசில் இருக்கார். மக்கள்கிட்ட அவர் எவ்வளவு நல்லது பண்ணியிருக்காரு. அவர் கையில் காசு இல்லைன்னா கூட எப்படியோ பிரட்டி கட்டி இப்போ புதுசாக ஹாஸ்பிட்டல் வர கட்டுறாரு. அதாவது அவரோட ட்ராக்கு, அவரோட கிராஃபே தனி கிராஃப் அப்படி போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இந்த படம் வந்து டெஃபினட்டாக சக்ஸஸ் ஆகும். இந்த படத்தில் அவரோட டேலண்ட் எல்லாமே காட்டியிருக்காரு. அவர் காமெடியாக பார்த்துருந்தோம், அவர் டான்ஸ் பண்ணுறாரு, காமெடி பண்ணியிருக்காரு, ப்ளஸ் கடைசியில் அழ வச்சுருக்காரு. ஸோ அந்த டைரக்டர் வந்து ஷரீஃப் சார் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அர்ச்சனா மேடம் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. பாலாஜி சக்திவேல் சார் கடைசியில் அழ வச்சுருக்காங்க. அந்த பாலா மாதிரி ஒரு ஹீரோவோட வெற்றி அப்படின்றது வந்து அவர் வந்து ஆயிரக்கணக்காக சம்பாதிக்கும் போதே லட்சக்கணக்காக ஹெல்ப் பண்ணவர். அப்போது இனிமே வந்து அவர் இன்னும் நிறைய படங்கள் நடிக்கணும், நிறைய பெரிய டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணும், கோடியாக அவர் சம்பாதிச்சார்னா இன்னும் பல கோடி பேருக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஸோ கண்டிப்பாக வந்து அவரோட சக்ஸஸ் வந்து உங்கள் எல்லார் கையிலையும் தான் இருக்குது. எல்லோரும் படத்தை தியேட்டரில் வந்து பார்த்து கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுங்க. நம்ம பாலா ஜெயிக்கணும். தேங்க்யூ ஸோ மச். டீமுக்கு வந்து ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப். ஆல் தி பெஸ்ட் டீம். தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.